தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தென் மாநிலங்கள், அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கின்ற தென் மாநிலங்களுடைய அந்த அ அ கூட்டம், அதாவது மாநாடுன்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்திக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் தலைமையில இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது அடிக்கடி நடக்க வேண்டிய ஒரு சந்திப்பு என்றாலும் கூட, இந்த தென் மாநிலங்களுடைய கூட்டமைப்பு, அதாவது கூட்டமைப்புன்றத விட அவங்கள எல்லாரும் சேர்ந்து சந்திப்பது, அவங்க மாநிலங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒருவருக்கு ஒருவர் பேசி தீர்த்துக் கொள்வது, அதை பற்றி எல்லாம் பேசுவது. அது மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய தேசிய அளவில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துடன் அவர்கள் கலந்தாலோசிப்பது அப்படின்றதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது இப்பொழுது இதில சென்னை மகாபலிபுரத்தில இது நடைபெற்றது. திரு அமித்ஷா அவர்கள் இதற்காகவே பிரத்யேகமாக நேற்று தமிழகம் வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காலையில பார்த்தோம்னா, சென்னையில அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், ஏன்னா அவர் தானே ஹோஸ்ட் பண்றாரு இந்த கூட்டத்த. இந்த இடத்த வந்து அவர் தானே ஹோஸ்ட் பண்றாரு. அதனால அவர் வந்து சந்தித்தார். இது அவருடைய எனக்கு தெரிந்து 2வது சந்திப்புன்னு நினைக்கிறேன். 2வது சந்திப்பு. முதல் சந்திப்பு அவங்க சந்திக்கிறாங்க. இவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட பின்னர். முதலமைச்சர் விஜயுடைய இந்த சந்திப்பு அப்படின்றது மட்டுமல்லாமல், அதிகமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது வந்து பார்வை இருந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்க தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, இதில ஆந்திராவில வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கிறார். ஆனா அது வந்து கூட்டணி ஆட்சியாக இருக்கிறது. பாஜகவுடன் அவர்கள் பாஜக மற்றும் பவன் கல்யாணோட கூட்டணி ஆட்சியில் இருக்கிறார்கள். அதனால பாஜகவுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற விஷயங்களை பேசுவதற்கு அவர் தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அடுத்து கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னாக்க, அங்க இப்ப டி.கே. சிவகுமார் அவர் வந்து ராகுல் காந்தியை மீறி எதுவும் பேசிவிட முடியாது. அதே மாரி சதீசன், இவர் வந்து கேரளாவுடைய முதலமைச்சர், அவரும் அப்படித்தான். புதுச்சேரியிலிருந்து ஆளுநர், துணைநிலை ஆளுநர் அவர் வந்து கலந்துக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில இருக்கிற ஒரு ஆட்சி அங்கே நடைபெற்றாலும் கூட, துணைநிலை ஆளுநர் என்பவர் உள்துறை அமைச்சகத்துக்கு நேரடியாக அவர் ரிப்போர்ட் பண்றாருன்றதுனால, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்றால், அது நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம, திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இதற்கு முன்னர் இருந்த ஆட்சிகள், அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். ஒண்ணு திமுக காங்கிரஸோட கூட்டணியில இருக்கும். இல்ல அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில இருக்கும். இப்போ ஒரு கால் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்டின்னா, பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று காங்கிரஸுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அவர் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறார் அப்டின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா காங்கிரஸுடைய தேவை இவருக்கு, ஸ்டாலினுக்கு இருக்கும். இல்லைன்னா அவங்களால மதச்சார்பற்ற அப்படின்னு ஒரு அணியை ஏற்படுத்தி அவங்க தேர்தலை சந்திக்க முடியாதுன்றதுனால. அதே போல பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால பாஜகவுடைய துணை அப்படின்றது அதிமுகவுக்கு தேவைப்படும். அதனால அதிமுக பாஜகவை பகைத்துக் கொள்ளாது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கும். ஸோ இந்த 2 எண்ண ஓட்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் விஜய் அவர்களை வந்து நம்ம தனித்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் எந்த கூட்டணியும் இல்லாமல் தேர்தலை சந்தித்தார். அவர் வாங்கிய வாக்குகள், சீட்டு வந்து 108 தான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அது எந்த கூட்டணியும் இல்லாமல் அவர் சந்தித்து அதை வாங்கிய காரணத்தினால, அது விஜய்ங்கிற தனிநபருக்கு வந்த செல்வாக்கின் காரணமாக அது இருக்கு அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா, எந்த நிர்பந்தத்திற்கும் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப காங்கிரஸ் 5 பேர் வெளில போனா, அன்புமணிலேருந்து 4 பேர் உள்ள கூட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. காங்கிரஸுக்கு தான் விஜய் தேவை. விஜய்க்கு காங்கிரஸ் தேவையில்லை. அப்படிதான் அது. அவங்க பரஸ்பரம் எங்களுக்கு தேவை என்று சொல்லிக் கொண்டாலும் கூட, இன்றைக்கு காங்கிரஸுக்கு 1967க்கு அப்புறம் ஒரு முக்கியத்துவம் அமைச்சரவையில் கிடைத்திருக்கிறது முதல் முறையாக அப்படின்னா, அதை வந்து அவங்க விட்டு தர என்னைக்கும் தயாரா இருக்க மாட்டாங்க. அதனால விஜய்க்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து நிர்பந்தங்கள் இருக்காது. அதே போல பாரதிய ஜனதா ஓட நிர்பந்தங்கள் அவருக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, திமுக மேல இடி வழக்குகள் நிறைய இருக்கு. என்னதான் ஸ்டாலின் வந்து தொட்டுப்பார், சீண்டிப்பார் இப்படின்ட்டுலாம் அவர் வீரவசனம் பேசினாலும் கூட, இந்த இடி வழக்குகள் என்பதனை வைத்து அவர்களை முடக்க முடியும் அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்தது. அதிமுக எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க மேலேயும் வழக்குகள் இருக்கு என்றாலும் கூட, அதை கடந்தவங்க கூட்டணி அப்படின்றதுனால நிர்பந்தம் அப்படின்னு சொல்லிடலாம். விஜய்க்கு அந்த மாதிரி எந்த நிர்பந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம, இருந்து சொல்லலாம்னா ஒரே ஒரு வழக்க சொல்லலாம். அது என்னன்னா, அந்த கரூர்
சம்பவம். அந்த கரூர் சம்பவம் கூட சிபிஐ விசாரணையில் வைத்திருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். சிபிஐ உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடைபெறுகிறது அந்த விசாரணை. அப்படின்றதுனால விஜயுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கு சிபிஐ, பிஜேபி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு, அரிதிலும் அரிது. ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய நேரடி பார்வையில் நடைபெறுகிறது. அப்போ எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் விஜய் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை முன்னெடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த எல்லா முதலமைச்சர்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, டிகே சிவகுமார், நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா டிகே சிவகுமார் தான் டாமினேட் பண்ணுறார் என்றாலும் கூட, விஜய்க்கு இருக்கக்கூடிய, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அட்வான்டேஜ் இருக்குது பாருங்கள், இதை அவர் சரியாக பயன்படுத்தி இருக்கிறாரா என்றால் ஓரளவுக்கு சரியாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்னு சொல்லணும். உதாரணத்திற்கு இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறு வரையறை அப்படின்றத, அதில் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு, அவர் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். இந்த தீர்மானத்தில் பார்த்தோம்னா அந்த தொகுதி மறு வரையறை என்பதனை வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ஒரு பொருள்பட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அவருடைய உரை வாசிக்கப்படுகிறது. அதில் பார்த்தோம்னா தொகுதி மறுவரையறை அப்படின்றத அவங்க தெளிவாக டீலிமிட்டேஷன் அப்படின்றத தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் விகிதாச்சாரம் ரீதியாக அது குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழகம் மட்டுமல்ல, தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாவற்றின் அந்த விகிதாச்சாரம் என்பது குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். இப்போ இதை தான் வந்து அவர் அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது அந்தர்பல்ட்டி அடிக்கிறது அப்படின்றத விட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது 1971 அப்புறம் நடக்காமல் இருந்தது. அப்போ அவர் நடத்த வேண்டியது வந்தபொழுது அவர் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு அதை தள்ளி போடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா சென்சஸ் எடுப்போம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நம்ம வந்து இந்த தொகுதிகளை அந்த விகிதாச்சாரத்தை முடிவு செய்வோம் என்று அப்பொழுது அது முடிவெடுக்கப்பட்டது. அப்போ யார் கூட்டணியில் இருந்தாங்க? திமுக கூட்டணியில் இருந்தது பாஜகவுடன். அப்பொழுதே அவர்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்தார்களா என்றால் அது குறித்து விளக்க வேண்டியது திமுக தான். சரியா? இது எப்படி மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துப்பீங்க? அது எப்போ வரப்போகுது, 25 வருஷத்துக்கு அப்புறம் தானே, நமக்கு என்ன கவலைன்னு இருந்துட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இல்லை என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள் என்றால் அதன் தரப்பு விளக்கத்தை அவர்கள் தான் தர வேண்டும். இது ஒரு பக்கம். இப்போ என்ன ஆயிடுச்சு? சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே அந்த சென்சஸுடைய ரிப்போர்ட் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுவிடும். ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் இந்த தொகுதி மறுவரையறை என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் அமைந்துவிடும் அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. அப்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் அது அமைந்து விட்டது என்றால் வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்ற மாநிலங்களுக்கு அது கூடுதல் எண்ணிக்கையில் இடங்களை ஒதுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழியை மத்திய அரசாங்கம் முன்வைக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூனிஃபார்மாக எல்லா மாநிலத்துக்கும் இப்பொழுது இருக்கின்ற அந்த வரையறை, அந்த விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு மொத்த இவங்களுடைய, அதாவது 543 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள், லோக்சபா தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா? இந்த மொத்த தொகுதிகளில் 50% எல்லோருக்கும் அப்படியே உயர்த்திட்டோம் அப்படின்னா அதே விகிதாச்சாரம் அப்படியே இருக்கும். இப்போ 7.18 அப்படின்ற சதவீதத்தில் தமிழகத்துடைய பங்கு இருக்குன்னா அது 7.2 அப்படின்ற ஒரு அளவுக்கு அது உயரம். அதாவது 0.2 பாயிண்ட்ஸ் டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் அது ஏறும். இந்த அளவுக்கு தான் அது ஏறும். அப்போது அது குறையாது, தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே நிலை தொடரும் அப்படின்றது தான் வந்து பாஜக முன்வைக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய ஒரு திட்டம். அதை கடந்த நாடாளுமன்றத்திலே பார்த்தோம்னா அந்த மசோதாவை வந்து தாக்கல் செய்த பொழுது பாஜக அதை குறிப்பிடாமல் விட்டுவிட்டது. அதற்கப்புறம் கடுமையான எதிர்ப்பு வந்த நிலையில் அதை நாங்கள் குறிப்பிட தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது கூட எதிர்கட்சிகள் கேட்க தயாராக இல்லை. முக்கியமாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 எம்பிக்கள் வச்சிருக்கின்ற திமுக தேர்தலிலேயே அது ஒரு முக்கியமான விஷயமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும், மக்கள் முன்னால் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதனால ஸ்டாலின் வந்து அந்த
அந்த மசோதாவை கொளுத்தி அதை ஒரு சீன் போட்டு தமிழண்டா என்றெல்லாம் ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் தேர்தலில் அது எடுபடவில்லை அப்படின்றது தான் உள்ளபடியே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடும் அதுதான். தமிழ்நாட்டுடைய விகிதாச்சாரம் என்பது பாதிக்கப்படக்கூடாது என்பது தான் எல்லாருடைய நிலைப்பாடு. இப்போ பாஜகவுக்கு ரொம்ப ஈஸி. அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் தான் இதில் பெனிஃபிஷரிஸ். எதில் நீங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மறுவரையை வைத்தீங்கன்னா அப்போ அது யாருக்கு பெனிஃபிட்டாக போகும்? அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும். ஏன்னா பீகார், உத்தரப்பிரதேசம் எண்ணிக்கை கூடுதலாகும். அதே மாதிரி ராஜஸ்தான். அப்போ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் கட்சி ஒன்று இருக்குது. அவங்க அகிலேஷ் யாதவுடைய எம்பிக்கள், தேஜஸ்வி யாதவுடைய எம்பிக்களை வைத்து பாராளுமன்றத்தில் மிக சுலபமாக மக்கள் தொகையின் அடிப்படையிலே கொண்டு செல்வோம் என்று அந்த பில்லை பாஸ் பண்ண முடியும் பாஜக. ஆனால் அப்படி செய்யவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் அவர்கள் ஒரு முக்கியத்துவத்தை இழந்துவிடக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருக்காங்க. ஏன்னா கர்நாடகா போன்ற மாநிலத்தில் ஆளும் கட்சியாக வருவதற்கான ஏற்கனவே இருந்து இப்பொழுது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தெலுங்கானாவிலும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திராவில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறார்கள் என்கிற நிலையில் அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தென் மாநிலங்களை நம்ம வந்து நம்மோட எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த மறுவரையை 50% என்று எல்லாருக்கும் நம்ம வந்து கூட்டுவோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை முன்வைக்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை தான் ஃபேர் டிலிமிட்டேஷன், நியாயமான தொகுதி மறுவரையறை அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ திமுக தேர்தல் முடிந்த உடனே இந்த தொகுதி மறுவரையறையை ஆதரிக்கிறது, இல்லை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா 2 காரணங்களுக்காக. ஒன்று, அவங்களுடைய தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 சீட்டுக்கு போகும். அப்போ சீட்டுகள் உயர்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அதற்கும் அதே எண்ணிக்கையில் உயருது அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 சீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது இது அதிகமாகுது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அவங்க வாய்ப்பு அதிகம் கொடுக்கலாம், அவங்களோட கட்சிக்காரங்களுக்கு வாய்ப்பு அதிகம் கொடுக்கலாம். மிக முக்கியமாக ஒரு கால் இந்த மசோதா நிறைவேறுதுன்னு வைங்க, நிறைவேறுவதற்கான அத்தனை முயற்சியும் பாரதிய ஜனதா எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று தகவல். இன்னும் அவங்க வந்து அவங்களுடைய பிளானை இன்னும் முன்வைக்கலை. ஆனால் அதற்கான முழு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு வைங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற நிலையில் 2029 தேர்தல் வரலாம். அப்போ 2029 தேர்தல் வருகிறது என்றால் சட்டமன்ற தேர்தலும் சேர்த்து நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி நடத்தப்படும் என்றால் மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு திமுகவுக்கு அவங்க முயற்சிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கும். விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன? நீ தேர்தலை இன்னி கூட நடத்து, நான் திரும்பி 150லையோ 160 தொகுதியிலையோ 200 தொகுதியிலோ நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கை நம்பி அவர் இருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீ தேர்தல் நடத்தினா எனக்கு இன்னொரு வாய்ப்பு, எங்களுடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபிப்பதற்கு எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது அப்படின்றது அவங்களுடைய எண்ண ஓட்டம். ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கியை கபலீகரம் செய்து விட்டார் விஜய். அப்படின்னும் பொழுது எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அதிமுகவுடைய நிலைப்பாடு. அதிமுக தேர்தலுக்கு முன்னரே இந்த தொகுதி மறுவரையை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தான் சொல்லி வந்தார்கள். அவங்க தேர்தலுக்காக இதை மாற்றி மாற்றி பேசலை, அவங்க முதல்லேருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் தான் சொல்லி வந்திருக்காங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் காங்கிரஸுக்கு ஒரு இக்கட்டான சூழல். ஏன்னா பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த தொகுதி மறுவரையை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த வட மாநிலங்கள்லாம் காங்கிரஸோட செல்வாக்கு கணிசமாக குறைந்திருக்கிறது என்கிற நிலையில் தொடர்ந்து வட மாநிலங்களில் பாஜக அதிகமான இடங்களை பிடிக்கும், அல்லது அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் அதிகமான இடங்களை பிடித்து விட்டால் காங்கிரஸுக்கு என்று செல்வாக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்குல்ல, அது குறைஞ்சிரும். ஒரு கால் பாஜக தோற்கிறதுன்னு வைப்போம், அப்பவும் கூட காங்கிரஸால் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியை அமைக்க முடியாது. இன்றைக்கி 99 இடங்கள்ல இருக்காங்க இல்லையா, நாளைக்கு அது ஒரு 150 வரைக்கும் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த 150ஐ வைத்து அவர்கள் ஆட்சியை அமைத்திடலாம். நம்ம எப்படி 2004 அவங்க அமைச்சாங்களோ அந்த மாதிரி அமைச்சிடலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போது அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் அதிகமாக எண்ணிக்கையில் சீட்டு இருக்குது அப்படின்னா அவங்க கூட்டணி ஆட்சியில் அவங்களுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்துவார்கள். அப்போ காங்கிரஸால் தனிச்சு என்றைக்குமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றது தெரிந்து வைத்துக் கொண்டு தான் கண்மூடித்தனமாக அதை எதிர்க்கிறார்கள்.
அப்போ அந்த கண்மூடித்தனமான எதிர்ப்பு என்பதற்கு விஜய் அவர்கள் துணை போக வேண்டுமா என்றால் போகக்கூடாது. காங்கிரஸோட இழுப்புக்கு நீங்க போகக்கூடாது. உங்களோட இழுப்புக்கு காங்கிரஸ் வந்திருக்கின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது, நீங்கள் மாநிலத்திற்கு எது நன்மை? அதை செஞ்சுட்டு போங்க. அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தார். அதைத்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தார்கள். அப்போ அதையே நீங்க செய்யுங்க அப்படின்றது தான் விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நம்முடைய கோரிக்கையாக இருக்க முடியும். ஏன்னா நீங்க மாநில நலம் சார்ந்த ஒரு முதலமைச்சர் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றால், இந்த காங்கிரஸ் பாஜகவுக்குள் நடக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கு பாருங்க, இதில் போய் நீங்கள் சிக்கிக்க கூடாது. எவன் ஆட்சியில் இருக்கானோ அந்த அவங்களோட மாநில நலன் கருதி, திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய மாநில நலன் கருதி நம்முடைய அதிகாரத்தை எங்கும் விட்டு கொடுக்காமல், அதே சமயத்தில் அவர்களுக்கு இருக்கும் பகையை நம்முடைய பகை என்று நம் தலையில் ஏற்றி கொள்ளாமல் நாம் செயல்படுவது தான் சரியாக இருக்கும். அதை விஜய் அவர்கள் செய்வார்கள். இப்பொழுது அதை செய்திருக்கிறார் அப்படின்றது தான் கையேறு நிலையிலிருந்து காங்கிரஸ் வேடிக்கை பார்க்கிறது. மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியல அப்படின்ற நிலையில தான் அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனாவிலிருந்து அந்த கில்லி சரத்தா அவர் வரைக்கும் எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, எங்களுடைய தலைவர் தான் முதலமைச்சர் பிரதமராக போகிறார், நாங்கள் பிரதமராகவே அவரை பார்க்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் பொருள்பட பேசுகிறார்கள் என்கிற பொழுது அது காங்கிரஸ்க்கு கொடுக்கின்ற நெருடல். அது சரியான விஷயமும் கூட. தனித்தன்மையோட நீங்கள் இருந்தீர்கள் என்றால் தேசிய அளவில் விஜய் ஒரு தலைவராக பார்க்கப்படுவார். அப்போ தேசிய அளவில் செல்வி ஜெயலலிதா எப்படி ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார், அப்படி விஜய் அவர்கள் பார்க்கப்படுவார். அப்படியான சூழல் எழும். அப்படி எழும் பொழுது ஏன்னா யாருமே என்ன சொல்ல முடியாது. இப்போ 240 இடங்களில் தான் பாஜக ஜெயிக்கும்னு யாரும் கணிக்கலையே. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது விஜயோடைய தேசிய அளவிலான கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லை, அது அங்கே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய அளவில் தன்னை பொருத்தி கொள்வ அவர் அதை செய்யலை. ஏன்னா அவருக்கு அவருடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கே அவருக்கு போராட வேண்டி இருந்தது. அப்படின்றதுனால அவரால் அதை செய்ய முடியல. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்பிலேயே, அதாவது அவங்களுடைய அரசியல் நுழைவே எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா மாநிலங்களவையிலிருந்து ஆரம்பிக்குது. அவங்களுடைய நட்பு பார்த்தீங்கன்னா குஷ்வந்த் சிங்லேருந்து, அந்த பக்கம் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்லேருந்து, அந்த பக்கம் அத்வானியிலிருந்து, வாஜ்பாயிலிருந்து, இப்படியெல்லாம் இருந்த காரணத்தினால அவங்களால தன்னை ஒரு தேசிய தலைவர் என்று அவங்களால முன்வைக்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்த அந்த நிலையில் முலாயம் சிங், சரத்பவார் போன்ற தலைவர்கள், மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இவரை ஒரு சமமான தேசிய தலைவராக பார்த்தார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சுன்னு வைங்களேன், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் தலை தூக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அதை நோக்கித்தான் விஜய் நகர்கிறார் அப்படின்றது தான் அவருடைய செயல்பாடுகள் பார்த்து என்னுடைய ஒப்பீனியன் இருக்குது. அப்படி அவர் செய்தார் என்றால் அது நன்மையே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.